வணக்கம். என்னோட பேர் அனுஷா. நான் மாத்தளையில இருந்து மியூசிக்கல் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கேன். நான் மாத்தளையில கம்முடு அப்படின்ற பிரதேசம் தான் என்னோட ஊரு. இப்ப சமீபத்துல பிக்வாப்பியிலால எங்களோட ஊர்ல ஒரு பாரிய மண்சரிவு ஒண்ணு எங்க ஊர் ஃபுல்லாவே அப்படியே மூடிடுச்சு. ஊருக்கு போறதுக்கு இந்த ரோடு எதுவுமே இல்ல. எங்களோட ஸ்கூல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. அப்புறம் வீடும் பாதி டேமேஜ் ஆகிதான் இருக்கு. நிறைய வீடுகள் வீட்டுல முழுசாவே சேதாரம் அடைஞ்சிருக்கு. அப்புறம் தண்ணி கரண்ட் எதுவுமே ஊர்ல போயிடல. இப்போதைக்கு எங்களுக்கு ஊருக்கு போறதுக்கு எந்த ஒரு வசதியுமே இல்ல. இப்ப எப்ப எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றது கேள்விக்குறியா தான் இருக்கு. மற்றது எங்களோட ஃபேமிலியில நாங்க 5 பேர் இருக்கோம். எங்க அப்பா, நானு, அக்கா, தங்கச்சி, அம்மா இருக்காங்க. எங்க அக்காவுக்கு கால் நடக்க முடியாது பிறவில இருந்தே. அதனால இப்ப முகாம்லையும் போயிட்டு வீட்டுல யாருக்கும் இருக்க முடியல. காரணம் அக்காவுக்கு கொஞ்சம் பர்சனலா கஷ்டம் போயிட்டு முகாம்ல தங்குறது. அதனால இப்ப அம்மாவும் தங்கச்சியும் அக்காவும் எங்க சித்திர வீட்டுலதான் இருக்காங்க. அவங்களும் வாடகைக்கு தான் வீடு எடுத்து இருக்காங்க. அவங்களோட வீட்லயும் நிறைய எல்லாம் எங்களோட வீட்டுல உள்ள ரிலேஷன்ஸ் அவ்வளவு பேரும் அவங்களோட வீட்டுலதான் இருக்காங்க. அதுவும் சின்ன இடனால இப்ப அங்க தொடர்ந்து அங்க இருக்க முடியாம இருக்கு. அதனால நாங்க வாடகைக்கு தான் வீடு தேடிட்டு இருக்கோம். அப்பா தம்புளையில தான் வேலை செய்வாரு. அம்மா இப்ப கொஞ்ச நாளா வேலை எதுவுமே இல்லை, வீட்டுலதான் இருந்தாங்க. தையல் மிஷின் வச்சிருக்காங்க. அதுல தான் இப்ப ஒரு சின்ன வருமானம் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப மிஷின் எல்லாமே வீட்டுல மாட்டிடுச்சு. எதையுமே போயிட்டு எடுக்கக்கூடிய ஒரு வசதி எங்களுக்கு இல்ல. அதனால இப்ப பொருளாதார ரீதியாக சரியான மாதிரி பாதிப்புக்குள்ளாகி இருக்கும். மற்றது இப்ப வாடகைக்கு வீடு கேட்க போனா அங்க கீமணியை வீட்டுக்கு 50,000 ரூபாய் 1,00,000 அப்படி கேக்குறாங்க. அதனால இப்ப அந்த அளவுக்கு எங்களுக்கு காசு கொடுத்து ஒரு வீட்டுல போயிட்டு இருக்கிறதுக்கு ஒரு வசதி இல்லாம இருக்குது. எங்களோட கூட படிக்கிறவங்க கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இருக்காங்க. இருந்தாலும் அந்த ஹெல்ப் எல்லாம் எங்களுக்கு இப்ப எங்களோட குடும்பத்தை எவ்வளவு எங்களோட படிப்பு தொடர்றதுக்கு போதுமானதாக இல்ல. காரணம் அளவுக்கு அதிகமா இப்ப ஒரு வீடு இருக்கிறதுக்கே காசு கேக்குறாங்க. மற்றது இப்ப எங்களுடைய கல்வியை இங்க தொடர்றதுக்கு இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா ஹாஸ்டல்ல இருந்தோம். இப்ப செகண்ட் இயர் தேர்ட் இயர் நாங்க வெளியில வீடு ரெண்ட்டுக்கு எடுத்துதான் நாங்க இருக்க வேண்டியதா இருக்கு. இப்ப அந்த காசு கட்டுறதுக்கோ இல்லாட்டி எங்களோட படிப்பு செலவுக்கோ சாப்பாடு செலவுக்கோ இப்போதைக்கு வீட்டுல இருந்து காசு அனுப்புற நிலைமைதான் வீட்டுல உள்ளவங்களும் இல்ல. அப்புறம் எங்களோட படிப்பை தொடர்றதுக்கே நான் யோசிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கோம். சோ எங்களுக்கு ஏதாவது நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வணக்கம், என் பேர் ஷாலினி. நான் இங்க மியூசிக் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கேன். இந்த இடம் கேண்டி கலஹா. இந்த 27ஆம் தேதி நடைபெற்ற பித்தா புயல்னால எங்களோட வீடு எங்களோட ஏரியாவே ரொம்ப மோசமாகிதான் இருக்குது. நிறைய உயிர் சேதம் இருக்கு. அதுபடி பார்த்தா எங்களோட வீடு ஒரு 30 அடுக்கு மாறி வெடிப்பு இந்த டைம்ல சரிந்து விழுன்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்குது. அதனால எங்க அம்மா, அப்பா, தங்கச்சி எல்லாருமே ஒரு முகாம்ல தான் இருக்கிறாங்க. அந்த முகாம்லயும் இவ்வளவு நாளைக்கு எங்களை இருக்க விட போறாங்கன்னு தெரியல. அது எப்ப வெளியில போக சொல்றாங்களோ அப்படி போக சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு போய் இருக்கிறதுக்கு ஒரு இடவசதி இல்ல. அதனால இப்போதைக்கு அம்மா இருக்கிற கண்டிக்க வச்சு ஒரு வீடு பாத்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு எந்த ஒரு தகவலுமே அம்மா அவங்களுக்கு கிடைக்கல. அதனால அம்மா டீச்சிங் தான், ஆனா விசேடத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு தான் படிப்பிக்கிறாங்க. அம்மாடையும் வருமானம் அவளும்னு சொல்றதுக்குள்ள அப்பா பஸ்ல கண்டக்டரா வேலை செய்யறாரு. அவருக்கும் இந்த டேர்ன் இருக்கிற டைம் தான் அவரும் வேலைக்கு போறது. இப்ப நடந்த சிச்சுவேஷன்ல இருக்கிற ரோட் பிரச்சனையால 2 பேருக்குமே எந்த ஒரு தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பும் இல்ல. அங்க இருக்கிற பிரச்சனையை விட நமக்கு அவங்க எங்களோட இந்த படிப்பு செலவுக்கு தான் வீட்டுல காசு அனுப்பிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கான செலவுமே இப்ப நம்ம தான் பார்க்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். நாங்க இதுக்கு பிறகு அம்மா அப்பா கிட்ட எப்படி கேட்கறது? அவங்க வீட்டு வாடகைக்கான அந்த செலவை பார்ப்பாங்களா இல்ல எங்களோட படிப்பை பார்ப்பாங்களான்னு தெரியாத ஒரு சிச்சுவேஷன்ல நாங்க இருந்துட்டு இருக்கோம். உங்களால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் எங்களுக்கு பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.